நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது ஸ்டார் ஜங்ஷன் நிகழ்ச்சி. இன்றைய தினம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் இந்திராணி அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். வணக்கம் மேடம். மேடம், இப்போது மருத்துவராக நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இப்போது தேர்தல் களத்தில் பயணிக்கிறீங்க. உங்களை அறிமுகப்படுத்திட்டு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் இந்திராணி. நான் மருத்துவ துறையிலே கடந்த ஒரு 33 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் இருந்து வந்தேன். அந்த மருத்துவத்துறையில் இருக்கும் பொழுது நான் மனித நேயத்துடனும் அன்புடனும் பண்புடனும் மக்களிடம் ரொம்ப அன்பாக பழகுவேன். மக்களும் என்னிடத்தில் ஒவ்வொரு நோயாளியும் பார்த்து, அம்மா நீங்கள் தான் எனக்கு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வழி தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்ககிட்ட ரொம்ப பேசிட்டேன். சில நேரங்களில் பாடலும் பாடுவேன். பாடிட்டே நான் பிரசவம் பார்த்துருக்கேன். அதில் ஒரு அம்மா எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்டில் உங்களுடைய பாடல்னால் எனக்கு எந்த வழியுமே தெரியல, அந்த பிரசவத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமான்னு திரும்பி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 4 பெண் குழந்தைகள், ஒரு ஆண். அவர் மூத்தவர் என்னுடைய அண்ணன் பிடி மனோகரன் அவர்கள். அவர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள்ட்ட மிகவும் பரிச்சயமானவர், ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவர். அவர் எங்கள் குடும்பத்தில் திமுகவில் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அவர் போகிற இடத்துல எல்லாம் நான் மீட்டிங் கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு சிறு வயதிலேயே கலைஞருடைய ஆதரவு, கலைஞர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னுடைய 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் என்னை இணைத்துக் கொள்ளேன். அதன் பிறகு நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து விட்டார். அப்போ நான் லாரிலேயே போயிட்டேன். அவர் கலைவாணர் அரங்கத்தில் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லாரி ஏறி அப்பாவோட நான் போயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ஈடுபாடு உண்டு. மருத்துவத்துறையில் நம்ம இருந்தோம், மக்கள் சேவையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அதனால் இந்த மருத்துவ சேவையை முடித்துட்டு உயிர்காக்கும் மருத்துவ சேவையிலிருந்து மக்கள் சேவையும் பார்க்கலாம். மக்களுடைய உரிமையை நம்ம காக்கணும். மண் மொழி மானம் காக்க தலைவர் எப்படி வந்திருக்காரோ அதன்படி நம்மளும் வரணும். நம்முடைய அதுவும் குறிப்பாக இந்த அருந்ததிய சமுதாயத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அப்படிப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்த எனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. இதை நான் இந்த உரிமையை நான் காக்கணும். கடைசி தொண்டன் வரைக்கும் இந்த தலைவருடைய திட்டங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சிறு வயதிலேயே உருவாகி, இப்போ நான் அதுக்காக முயற்சி எடுத்து தலைவர் அவர்கள் எனக்கு சீட்டு கொடுத்ததற்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மேடம், அது போக இன்னைக்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் திமுக சார்பில் களம் காண்றீங்க. தொடர்ந்து திமுக ஆட்சி தான் இருக்குது. இந்த தொகுதிக்கு நீங்கள் மேற்கொண்டு வரும் காலங்களில் மக்களிடையே ஒரு பிரதான கோரிக்கையை வச்சு ஓட்டு கேட்கணுன்னா என்ன மாதிரி கோரிக்கையில் நீங்கள் முன் வச்சு ஓட்டு கேட்கலான் இருக்கீங்க? நான் பொதுவாக என்னை ஈஸியாக என்னை அப்ரோச் பண்ணலாம். அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய எளிமை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போவும் இப்படி தான் இருப்பேன். எனக்கு அந்த மற்ற பகட்டான தன்மையோ அது எனக்கு பிடிக்காது. சிறு வயதுலேருந்தே அது எனக்கு பிடிக்காது. இந்த நேச்சர் என்னுடைய மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கும் சரி, என்னுடைய நோய் கருதி வர்ற மக்களுக்கும் அவங்களுக்கு என்னோட அவங்க ரொம்ப பரிச்சயமாக இருப்பாங்க. இதனால் 2வது களத்தில் இறங்கும் போதே மக்கள் அனைவருமே உங்ககிட்ட நாங்கள் பிரசவம் பார்த்தோம், குழந்தைய பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சேவை நம்ம செஞ்சதுனால எனக்கு களத்தில் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி களம் இறங்கி தொகுதியில் ஓட்டு கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தலைவருடைய நல திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்களிடையே அருமையாக போய் சேர்ந்துருக்குது. அதனால் அந்த நலத்திட்டங்கள் இன்னும் அதிகமாக சேரணும் அப்படின்னா நம்ம தலைவரை மீண்டும் முதலமைச்சராக்கி பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக களத்தில் மக்களோடு மக்களாக, மக்களோடு வாழ் மக்களோடு மக்களாக இருங்கிற சொன்ன அறிஞர் அண்ணாவினுடைய கூற்று பிரகாரம் நடந்துகிட்ருக்கோம். அதனால் களம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கண்டிப்பாக தாராபுரம் தொகுதி ஒரு 30,000 40,000 வரைக்கும் கண்டிப்பாக வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு கோரிக்கிறேன். மேடம், அதே மாதிரி இந்த தொகுதியில் அதாவது விதை
விதைகள் வந்து இங்கே தான் உற்பத்தி ஆகுது. இந்த விதைகள் தான் வந்து தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பக்கம் அனுப்பிச்சு அது நெல்லாக வந்து அரிசியாக வருது. ஸோ இந்த விதைகள் நிறுவனங்கள் வந்து அதிக அளவு இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு கவலையான ஒரு விஷயம் இருக்குது. அதான் விதை நிறுவனங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான கோரிக்கைகள் அவங்களுக்கு முன் வச்சு அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்கள முன் கொண்டு வருவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த விதைகள் கோரிக்கையை வந்து என்ன முதலமைச்சரிடம் வந்து இதை எடுத்து கூறி இதற்கு என்ன தகுந்த இதற்கு செய்ய முடியுமோ அதை அவருடைய ஆதரவுடன் செய்வேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் வந்து குறிப்பாக வந்து இளைஞர்கள் அதிக அளவு காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? அவங்க கல்லூரிகளுக்கு குறிப்பிட்ட கல்லூரிகள் இருந்தாலும் சட்டக்கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு, அதாவது பிரதான கல்லூரிகள் வந்து இந்த மாவட்டத்தில் இல்லை அப்படின்ற ஒரு குறை இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர நம்ம இது பண்ணுறோம்? அதற்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு 6 மாத பயிற்சியும் அதோடு அவர்களுக்கு உதவித்தொகையும் 1500 கொடுக்குறாங்க. படித்து முடிச்சிடுறாங்க. அந்த திறனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தலைவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து நம்ம பயனடைய செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள் சொல்ல விரும்புகிறேன். மேடம், இப்போ தாராபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு வந்து அதிகப்படியான விவசாய நிலங்களும் விவசாயம் தான் அதிகமாக இங்கே பண்ணுறாங்க. அதை பற்றின உங்களுடைய இதுக்கு? தாராபுரம் தொகுதியில் விவசாய பெருங்குடி மக்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள். விவசாயம் அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் 1989 இலவச மின்சாரம் வந்து கொடுத்தாரு. விவசாயிகள் அந்த சுவிட்சை போடும்போதே நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு தான் அவர்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்முடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் ஒரே ஒப்பற்ற தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பம்ப் செட்டுகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அது 20 லட்சம் பம்ப் செட்டுகள், மீட்டர் இல்லாத பம்ப் செட்டுகள் வந்து கொடுத்துருக்காரு. ரிப்பேரான பம்ப் செட்டும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ஏரியாவில் வந்து பாசன வசதிக்கு உட்பட்ட பரப்பரையும் அதிகமாக உயர்த்தி கொடுத்துருக்காருங்க. இப்போ தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் எல்லா மக்களுக்கும் சேர்ந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு கோரிக்கையாக வச்சு தொடர்ந்து வாக்குகளை சேகரிக்கணும். அந்த வாக்குகள் வந்து உங்களுக்கு சிந்தாமல் கிடைக்கணும்னா நீங்கள் மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வச்சு நீங்கள் களம் காண்றீங்க? அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய தமிழ் இனத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல திட்டங்கள், நல்ல திட்டங்களை கூறியிருக்கிறார்கள். நான் களம் காணும் போதே மக்களுடைய மனசில் வந்து மிக மகிழ்ச்சியான அந்த திட்டங்களை, அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் 2 திட்டங்கள் இல்லை 4 திட்டங்கள் அவர்களுக்கு வந்து பயன்படுகிறார்கள் என்பது அவருடைய முகத்திலேயே தெரியுது. அந்த வகையான திட்டங்களில் முக்கியமான திட்டம் வந்து காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் கிராமங்களில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுனால வேறு நேரமாக போயிடுறாங்க. குழந்தைகள் பசியோடு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைவர் ஒரு தடவை அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, என்னம்மா சென்னையில் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது கேட்குறாரு, என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ சாப்பிடாமல் வந்தேன்னு கேட்டதுக்கு, என்னுடைய தாயும் தகப்பனும் வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் நான் வந்து சாப்பிடாமல் வந்தேன் அப்படிங்கிற பதிலை சொல்ல உடனே தலைவர் உடனே கோட்டைக்கு போய் அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இந்த திட்டம் வந்து நாளைக்கு கொண்டு வரப்படும்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டத்தினால பல லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறுகிறார்கள். அது மட்டும் இல்லை, இல்லத்தரசிகளுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கூப்பன், 8000 மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் வந்து அவங்கவுங்களுக்கு எந்த கடையில் தேவையோ, எந்த பிராண்டு தேவையோ போய் அவங்களே வாங்கிக்கலாம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரியான பொருள்கள் வந்து அவங்க வாங்கிக்கலாம் இல்லத்தரசிகள். அது மட்டும் இல்லை, மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து நம்முடைய கலைஞர் இருக்கும் பொழுது 2 லட்சமாக இருந்தது. அதன் பிறகு 5 லட்சம். இப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் 10 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் 48. இப்போ மூலநூல்லேருந்து நம்ம தாராபுரம் போகிறோம், ஒரு சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு கையில் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆனதுனால காசு இருக்காது. பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையிலேயே போய்
அவங்க 2 நாள் தங்கி அதற்குண்டான செலவை அரசே ஏற்றுக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த காப்பீட்டு திட்டங்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு இன்னுயிர் காப்போம் 48 அப்படிங்கிறது இடையில அவங்களுக்கு பஸ்ஸு கூட காசு இல்லை, நம்ம திடீர்னு வந்துட்டுமேன்னு பார்க்கும்போது 108 கூப்பிட்டுறாங்க. அது மூலமாக அவங்க போயிடறாங்க. 108 கொண்டு வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு செல்றதுனால மக்கள் மிக சந்தோஷமாக மிக ஆரவாரத்துடன் வந்து நான் இந்த சந்தோஷத்தில் சந்தோஷப்படுறத நான் களத்தில் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிறதுல வந்து இந்த ப்ரெஷர் சுகர் மாத்திரையெல்லாம் அந்த பெட்டகத்தையே கொண்டு வந்து கொடுத்துறாங்க, வீட்டுக்கே கொண்டு வந்து செவிலியர் கொடுக்குறாங்க. இதனால் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக நம்மளால் ப்ரெஷர் மாத்திரை வாங்க போக முடியல, கடைக்கு போக முடியல, அவங்களே கொண்டு வந்து கொடுக்கறதுனால சரியான நேரத்தில் சரியாக சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வரதில்லை. ஸோ இது வந்து இந்தியா டுடேலேயே பார்த்தோம். இது வந்து மிக குறைந்திருக்குது. இந்த சுகர் ப்ரெஷர் லெவல் வந்து குறைந்து மக்கள் வந்து பக்கவாதம் இல்லாமல் தப்பிச்சிருக்காங்க. இது வந்து மிகச்சிறந்த ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் 14 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ஒரு வைரஸ் தாக்கப்படுது. அந்த வைரஸ் வந்து கர்ப்பப்பையினுடைய வாயை தாக்குது. ஸோ அப்படிப்பட்ட தடுப்பூசியை நம்ம தலைவர் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவில் அந்த தடுப்பூசியை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால மக்கள் ரொம்ப நல்லா அந்த திட்டத்தை பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் கலன் காணும்போது எனக்கும் வந்து ரொம்ப நல்லா இந்த திட்டம் வந்து ரீச் ஆகிறதுனால களத்தில் வந்து அதிகமான வாக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.